இல்ல அவர் போலையா புறக்கணிச்சிட்டாரா? குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நேத்துக்கு இரவு புழல் கரையை கடந்துருச்சுட்டாங்க பெஞ்சன். ஆனா இன்னைக்கு தான் அது கரையை கடந்துருச்சுட்டு மீண்டும் அறிவிக்கிறாங்க. இந்த விஷயத்துல இந்திய வானிலை துல்லியமாக சொல்லலன்றதான் எல்லோருடைய கருத்து, என்னுடைய கருத்தும். ஏற்கனவே ஒரு முறை கோட்டை விட்டுருக்காங்க சுனாமில. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் இளைஞர் காங்கிரசின் உறுப்பினர்கள் சேர்க்கை தேர்தல் வருகின்ற 10ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை தேர்தலில் போட்டியிடுவதற்கு விண்ணப்பங்களை அளிக்கலாம். ஏதாவது புகார் இருந்தால் டிசம்பர் 19 வரை தெரிவிக்கலாம். இளைஞரணி உறுப்பினர்கள் சேர்க்கை ஜனவரி 8 முதல் பிப்ரவரி 7 வரை உறுப்பினர் சேர்க்கையை தொடர்ந்து உறுப்பினர் சேர்க்கை நடத்தலாம். இதில் SC STக்கு 12.9% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. முன்பு நாடாளுமன்றம், சட்டமன்றம், மாநில பொறுப்புகளுக்கு போட்டியிருந்தது. இப்பொழுது வட்டார அளவில் இளைஞர் காங்கிரஸை எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கில் வட்டார அளவிலும் இந்த தேர்தலை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். நம்முடைய முருகன் அவர்கள் அகில இந்திய யூத் காங்கிரஸின் மேற்பார்வையாளராக இங்கே வந்திருக்கிறார். ஏற்கனவே திரு லெனின் பிரசாத் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் இளைஞர் அணியினுடைய தலைவராக இருந்தவர். இந்த தேர்தலை நடத்துவதற்கு இன்று முழு ஏற்பாடையும் செய்திருக்கிறோம். இல்ல அவர் போலையா புறக்கணிச்சிட்டாரா? அம்பேத்கருடைய நிகழ்ச்சியெல்லாம் யாரும் புறக்கணிக்க முடியாது. அவர் போக மறுத்திருக்கலாம், அவ்வளவுதான். ரெண்டு தான். புறக்கணிச்சாங்கன்ற வார்த்தை வேண்டாம். ரைட், அவர் ஒரு கட்சி நடத்துறாரு, அது அவருடைய முடிவு. அதில் நான் முன்னே கருத்து சொல்றதுக்கு இல்லை. இல்லை, இதை வெளியிடுறவர் ஒரு கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர். அதனால் நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும். இதை ஏற்பாடு செய்கிறவர் கட்சியோட துணை பொதுச் செயலாளர். துணை பொதுச் செயலாளர் ஏற்பாடு செய்கிற அந்த நிகழ்ச்சியில் ஏன் கலந்துக்கலன்றது அவரும் பதில் சொல்லணும். இப்போ நாம் போய்ட்டு இதில் கருத்து சொல்ல முடியும். அதான் சரி, அவருக்கு தான் தெரியும். நமக்கு ஒன்றும் செய்தி இல்லை அதை பற்றி. ரைட். இந்த அது உள்கட்சி பிரச்சனை. எல்லோரும் அதை கவனித்து கொண்டு இருக்கிறோம். அநேகமாக புதுடெல்லியில் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை ஒரு முடிவு செய்யும். வெள்ள நிவாரணம் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் எல்லாம் நம்முடைய கட்டமைப்பு முன்ன பின்ன இருந்தாலும் இந்த மழை வெள்ளத்தில் இருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு அல்லும் பகலும் உழைத்த நம்முடைய மண்ணை சார்ந்தவர்கள், வெகுஜன மக்கள், அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் அனைவருக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ரைட். நேற்றுக்கு இரவு புழல் கரையை கடந்துருச்சுட்டாங்க பெஞ்சன். ஆனால் இன்னைக்கு தான் அது கரையை கடந்துருச்சுன்ட்டு மீண்டும் அறிவிக்கிறாங்க. இந்த குழப்பமான அறிக்கை 2 அமெரிக்காவுடைய சேட்டலைட் ஒன்று சொல்லுது, சீனாவுடைய சேட்டலைட் ஒன்று சொல்லுது, யூரோப்புடைய சேட்டலைட் ஒன்று சொல்லுது. அவங்க எப்படி சொன்னாலும் நம்ம இந்திய வானிலை துல்லியமாக சொல்லணும். இந்த விஷயத்தில் இந்திய வானிலை துல்லியமாக சொல்லலைன்றது தான் எல்லோருடைய கருத்து, என்னுடைய கருத்தும். நம்ம இந்திய வானிலை எப்படி நேத்திக்க கரையை கடந்துச்சுன்னு சொன்னாங்க, சொல்லக்கூடாதுல்ல. ஏற்கனவே ஒரு முறை கோட்டை விட்டுருக்காங்க சுனாமியில்.
சுனாமி ஒரு நாட்களுக்கு முன்பு சுமித்ரா தீவில் ஆரம்பித்து இங்கே வந்து சேர்றதுக்கு 12 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கு. அந்த எச்சரிக்கை அவங்க சொல்லியும் நம்முடைய இந்திய வானிலை துறை அதை கோட்டை விட்டாங்க. மிகப்பெரிய இழப்பு. இப்பொழுதும் நம்முடைய இந்திய வானிலை அறிக்கையாளர்கள், அந்த துறையை சார்ந்தவர்கள் துல்லியமாக மக்களிடம் இதை எடுத்து செல்ல வேண்டும். முன்னுக்கு பின் தவறாக எதையும் சொல்ல வேண்டாம் என்று தான் எங்களுடைய வேண்டுகோள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.